இப்போது காலையில் டேட்டு 16 செம்ம டைமிங்கில் ஆக்சுவலாக சமைச்சிட்ருப்போ கரண்ட் போச்சு. அப்புறம் கடந்த ஒரு 3-4 நாள் ஒரு 2 வாரமாகவே நான் கரெக்டாக டெய்லி அன்னன்னைக்கான வாய்ஸில் கட் பண்ணுறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தனால என்னமோ நினச்சிட்டு சரி ஓகே அதை பண்ணுவோமே நினச்சிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறேன். கரெக்டாக கரண்ட் வருது. தேங்க்யூ வெரி மச். ஸோ என்கிட்ட பார்க்குற சில விஷயங்கள் ரொம்ப தப்பானதாக இருக்குது. கொஞ்ச நாளாகவே நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது பண்ணுறது கிடையாது. பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சாங் ரெடி பண்ண முடியும், என்கிட்ட மைக் இருக்குது, அப்ளிகேஷன்ன்றது தெரிஞ்சிருச்சு, நான் சாங்கு லிரிக் எழுதிட்டேன், பாட்டு பாடி பழகிட்டேன். ஆனால் இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கேன் சாங்கை. என்ன காரணம் புண்டுன்னு தெரில, என் கிறுக்கு புண்டையாக இருக்கேன்னு தெரில. பண்ண முடியும் ஆனால் பண்ணாமல் இருக்கேன். ஏன் என்கிட்ட நான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிற பழகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேவலமான எண்ணத்தை விட்டு வெளியில் வரணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்ல விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வேணுமோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் இழக்க ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ முக்கியமான மூமெண்ட்டு தான் ஒரு 3 நாளாகவே நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்னோடய மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மத்தியானம் வரைக்கும் அப்பா அடிப்பட்ட கேஸ் சுத்தமாக நகலவே இல்லை. வக்கீல் வேணும்னு ஏதோ பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நினச்சி பயந்துட்டு, கேஸ் இப்படி இருக்கே, நம்மக்கிட்ட காசு இல்லையே, ஒரு பக்கம் அகிலன் வாங்கிட்டு ஏமாத்தின 15,000 ரூபா நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் கேஸ் மூவ் ஆகலன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக கத்தன் போல இருந்துச்சு வீட்டு நடுவில் நின்று. அப்புறம் ஓகே மத்தியானத்துக்கு மேலே நான் பாண்டி காத்தி கூட ஆடிஷனுக்கு கிளம்புனேன். ஸோ ஆடிஷனில் ஃபஸ்ட் டைமாக மற்றவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணுறப்போ கண்ணில் தண்ணி வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே அப்படின்னு. ஸோ தென் அன்றைக்கி ஈவினிங்கு பாண்டிகாத்தி நான் அம்பிதாச்சு 3 நேரம் ஃபீனிக்ஸ் மால் போனோம். ஸோ பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டு அங்கே கீழே சாங் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை போய் பாட நல்லா இருக்குமே நினச்சேன். பார்த்தா அவங்களும் அதே மாதிரியே உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் பாடுங்க அப்படின்னாங்க. இட்ஸ் வாட்ஸ் என்ன அதான் மூமெண்ட் அப்படின்னு தோணுச்சு. வெயிட் பண்ணி பாடினேன் அவ்வளோ பேர் முன்னாடி. எனக்கு அவங்க யாருமே கண்ணு மாடி வரல. நான் பாடுறான்றது எனக்கு தெரில. ஆனால் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நின்று மைக்கை கையில் பிடிச்சி பாட்டு பாடின அந்த உளறிட்டு இருந்த மூமெண்ட் எனக்கு போதும் தோணுது. எனக்கான தன்னம்பிக்கையை நான் உருவாக்கியே கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதை என்னை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். என்னால் தொடர்ந்து முன்னேற முடியும். முன்னேறதுக்கான எல்லா வழிகளையும் முன்னாடி இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, ஜிம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஸோ அந்த அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ண சொல்லிவிட்டு அதில் இருந்த அண்ணா ஒருத்தர் என் கூட ஆக்டிங் கிளாஸ் வந்தார் மேங்கோ ஸ்டுடியோவுக்கு. ஸோ அந்த அண்ணா சொன்னார், எனக்கு ஜாயின் பண்ணி கூட தம்பி அப்படின்னு, 10,000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபெப்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா அப்படின்னு சம்திங் இருக்கும். ஃபெப்சி இண்டஸ்ட்ரி, சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த அசோசியேஷனில் கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஜிம் பாய்ஸ். ஸோ மாறிடுச்சு அப்படின்னா மினிமம் 70,000 மேலே தான் அசோசியேஷன் கார்டு தருவாங்க. ஸோ தயவு செஞ்சு முன்னாடி இப்போ இந்த மந்த்லேயும் ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருந்தார். என்னோடய பிஎஃப் காசு தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா யார்கிட்ட போய் கேட்குறது காசுக்கு. என்னோடய பிஎஃப் காசு எடுக்கலை, அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன வரல அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த காசு தான் போய் கட்டணும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறோன்னு நல்லாவே தெரியுது. ஆல்ரெடி ஆகிலன்ட்டு வேறு 15,000 இழந்திருக்கேன். இது ஒரு 10,000 என்னால் தாங்க முடியாது. ஆனால் ஓகே முயற்சி பண்ணிப்பா, வேறு வழி இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து முன்னேறி போகணுன்னா ஏதாவது பாதையோ இல்லை ஏதோ ஒரு வழியோ தேவைப்படுதே. ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டியதுக்கே அந்த ரிஸ்க்கு இப்போ அந்த 10,000 நான் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து நான் உள்ள அசோசியேஷனில் ஒரு ஆளாக இருந்துட்டேன் அப்படின்னா என்ன அடுத்தடுத்து எதுனாலும் கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். எனக்கு கான்டாக்ட் தான் மேட்ரு. ஸோ கான்டாக்ட் அடுத்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் இல்லையா? பார்க்கலாம் என் லைஃப் எப்படி கூட்டு போக காத்திருக்கு அப்படின்னு.